ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பார்க்கலாம். இன்றைக்கி சுட சுட சாதமும் மீன் குழம்பு தான் நம்ம வீட்டில் லஞ்சு. மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு தாளித்து வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுருக்கு. தக்காளி பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு. கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி 2 ஸ்பூன், மீன் குழம்பு மசாலா 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இது எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் 10-15 சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியை நல்லா கடாயில் விட்டு நல்லா மசாலாவோட நல்லா ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா எல்லாமே ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம குழம்பு கொதிக்கணும். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மீன் துண்டு போடணும். குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பு வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்போட திக்னஸ்க்காகவும் குழம்போட டேஸ்ட்டுக்காகவும் நான் சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் நான் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். குழம்பு கொதிக்குது. குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுது பாருங்கள். சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன் எடுத்து இப்போ குழம்புல போட்டுக்கலாம். ஒரு பீஸாக மீன் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். தலைப்பகுதியும் வால் பகுதியும் நான் குழம்புல போட்டுக்குவேன். குக்கிங்கே தெரியாது, இப்போ தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், பிகினர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மீன் பீஸ் போட்டுக்கிறேன். மீன் உடையாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துடும். ஒரு மீன் துண்டாக எடுத்து நான் எல்லாமே குழம்புல போட்டுக்கிறேன். சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக வாஷ் பண்ணியிருந்த எல்லா மீன் பீஸையும் எடுத்து நான் குழம்புல போட்டுக்கிட்டேன். மீன் எல்லாம் வெந்து வர வரைக்கும் குழம்பும் நல்லா கொதிச்சுக்கிட்டோம். மீன் பீஸையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மீனில் குழம்பு ஏறி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீனை நல்லா மசாலா ஏறினதுக்கப்புறம் தான் குழம்பு மீன் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். முதல் நாள் வச்ச மீன் குழம்பு அடுத்த நாள் சாப்பிட்றது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. மீன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். சூடான சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இதில் மீன் குழம்பு சர்வ் பண்ணுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு லஞ்ச் இன்றைக்கி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.